இந்த மனையடி சாஸ்திரத்துல ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை அடிக்கு இத்தனை அடி வச்சா இந்த செல்வங்கள் வருங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. ஒரு குழந்தை உடனடியா கன்சீவ் ஆகி அது நல்லபடியா பிறக்கிறதுக்கு ஒரு வாஸ்துல உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன். எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் போய் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சும் கூட கரு உருவாகலைன்னா, இதே 10க்கு 10 ரூம்ல நீங்க வாழ்றதை விட யாராருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ அவங்க மனையடி சாஸ்திரத்தை படி போய் குடும்பம் நடத்தணும்னா, புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்கார வீட்டுல போய் குழந்தை இல்லாதவங்க போய் ஒரு நாள் அங்க இருந்து, சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். வணக்கம் சார். வணக்கம்மா சார், உங்களோட புக்கை நாங்கள் படிச்சிருக்கோம், உங்ககிட்ட வாங்கி அந்த புக்ஸை நாங்கள் வச்சிருக்கோம். அதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்க்கும்போது உங்ககிட்ட கேட்காமலே ஒரு சில பதில்கள்லாம் அதில் இருக்கு. ஆதிகால பரிகார புத்தகத்தில் இருக்கு. பார்ட் 1 நாங்கள் வச்சிருக்கோம். பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுறோம். நீங்கள் அதை கொடுத்துருவீங்க கொஞ்ச நாள்ல. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நிறைய மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. அதை பத்தின ஒரு விழிப்புணர்வு இப்போ வந்துகிட்டே இருக்கு வாஸ்து சம்பந்தமா. உங்களுக்கு ஏதாச்சும் வாஸ்து சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு ரகசியங்கள் தெரியுமா? எங்களுக்காக சொல்ல முடியுமா? சரி, ரொம்ப சந்தோஷம்மா. அம்மா அருமையான அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்போ பாருங்க, வாஸ்து பற்றி நிறைய அந்த ஜோதிடத்துக்குள்ள நிறைய அந்த நாலேஜை வளர்த்துறதுக்காக அந்த காலத்துல காது மூக்கு தொண்டைனா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருப்பாரு. ஆமா சார். ENT ஹார்ட் ப்ராப்ளம்னா ஒருத்தர் ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாரு. அந்த மாதிரி உடம்புல ரத்த பரிசோதனைனா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாருங்கிற மாதிரி நான் இந்த ஆதிகால பரிகாரம், முன்னோர்கள் வாழ்ந்த கதைகள் இதுகளுக்குள்ளேயே நான் போனதுனால வாஸ்து அதிகமா நான் வீட்டுகளில் போய் பார்க்கறதுக்கு எனக்கு அந்த டைம் கிடைக்கல. ஆனா அதனுடைய ரீசன்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அதை நீங்க கேட்டதுனால நான் அதுல ஒரு விஷயத்த சொல்றேங்க. அந்த அந்த நம்ம ஜோதிடங்கள்ல உள்வாங்கி போகும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் மைண்டுக்குள்ள இருக்கு. இந்த வாஸ்துல ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல வாஸ்துன்னு நம்ம சொல்றோம். உண்மையான தமிழ் வார்த்தை மனையடி சாஸ்திரம். மனையடி சாஸ்திரம். இந்த மனையடி சாஸ்திரத்துல ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இத்தனை அடிக்கு இத்தனை அடி வச்சா இந்த செல்வங்கள் வருங்கிறது ஒரு ஐதீகம் உண்டு. அந்த காலத்துல முன்னோர்கள். அதுல ஒருத்தர் குழந்தை உருவாக மாட்டேதுன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணம் முடிச்சுட்டு வந்துட்டாங்க, அந்த வீட்டுல தான் வாழ்றாங்க. ஒண்ணு இந்த மண்ணு சம்மதிக்கணும், இல்ல பொண்ணு சம்மதிக்கணும் வாழ்றதுக்கு. மனசுல பொண்ணு திருப்தியா வாழணும்னு சம்மதிச்சா தானே திருப்தியான சுகம் கிடைக்கும். இல்ல இந்த மண்ணாவது நம்மளுக்கு சந்தோஷம் பண்ணும். அப்ப இந்த மண்ணுல நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பா சார். சரி, இப்ப இந்த வாஸ்துல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குழந்தை உடனடியா கன்சீவ் ஆகி அது நல்லபடியா பிறக்கிறதுக்கு ஒரு வாஸ்துல உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றாங்க. சூப்பர் சார். யாராவது ஒரு 10க்கு 10 ரூம்ல பெட்டு தலகாணி எல்லாம் போட்டு கணவன் மனைவி வாழ்வாங்க. ஒரு 10க்கு 10 ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆமாங்க. ஒரு 10 அப்பெல்லாம் கட்டுறது என்னன்னா, கிச்சன் ஹால் பெட்ரூம் ஒரு 10க்கு 10 ரூம் இப்படி கட்டுவாங்க. கண்டிப்பா சார். நீங்க அப்படி ஏதாவது குழந்தை பாக்கியத்துக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு எத்தனையோ கோயில்களுக்கெல்லாம் போய் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சும் கூட கரு உருவாகலைன்னா, அப்ப தெய்வ வரமெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்க. ஆனா வீட்டுக்குள்ள நம்மளுக்கு ஒரு தொட்டில் கட்டி தூங்குறதுக்கு இந்த வீட்டுல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி வேணும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். அப்ப வீட்டுல வாஸ்துப்படி வாழணும்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதே 10க்கு 10 ரூம்ல நீங்க வாழ்றதை விட 10க்கு 16 10க்கு 16 10க்கு 16 1 6 16 10 அடி அகலம், நீளம் 16 அடி வச்சு வீடு கட்டுவாங்க இல்லைங்களா? பெட்ரூம். புரியுது சார். பெட்ரூம் 10க்கு 16 10க்கு 16. அந்த 10க்கு 16 ஒரு ரூம்ல அவங்க கட்டல் போட்டு மெத்த போட்டு அவங்க வாழ்றதுக்கு அந்த 10க்கு 16 ரூம்ல தான் அவங்க வாழ்ந்தாங்கன்னா குழந்தை கிடைச்சிருங்க. எப்படி சார்? அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? கண்டிப்பா சார். சரி, சந்திரன் திசை எத்தனை வருஷம் உங்களுக்கு தெரியுங்களா? இல்ல சார், தெரியாது. சூரிய திசை 6 வருஷம்னா சந்திரன் திசை 10 வருஷம். 10 வருஷம். ரெண்டு சேர்த்தா 16. இல்ல அது பரவாயில்ல. குரு திசை குழந்தைன்னா குரு தானே? குருவோட திசை எவ்வளவு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல, தெரியல. 16 வருஷம் குரு திசை. 16 வருஷம். அப்ப 10 அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? 10 அடி இருக்குது. 10க்கு 16ன்னா உங்களுக்கு குருவோட திசை வந்துருது இல்லையா? 10 16. அப்ப சந்திர திசைங்கிறது 10 வருஷம். 16 வருஷங்கிறது குரு தசை.
ஓகே அப்ப 10க்கு 16 ரூம்ல அப்ப குழந்தை உருவானா சந்திரன் என்பது தாய், ஓகே நீங்க அம்மாவாக போறீங்கன்னு சொல்லுவாங்க. ஓ சூப்பர் சார். அப்ப குருன்னா குழந்தைனா ஓகே காலச்சக்கரத்துக்கு மேசத்துல இருந்து மேச ரிஷபம் மிதுன கடக வீடு தான் தாய் வீடு. ஓகே கடக ராசியில தான் குரு உச்சமாகிறாரு. ஓகே குரு தான் 16 வருஷம். அதனால 16 வருஷ குரு தாய் வீட்டுல உச்சமா இருக்கறனால ஓகே 10க்கு 16 மனையடி சாஸ்திரத்துல போய் இவங்க தாம்பத்திய வாழ்க்கை வச்சாங்கன்னா கரு உருவாயும். சூப்பர் சார். என்னங்கம்மா? ரொம்ப இப்படி- ரொம்ப அருமை. இது நம்மளுக்கு அந்த அந்த காலத்துல இப்ப மனையடி சாஸ்திரத்துப்படி வாழ்ந்தா எல்லாமே இந்த மனையில கிடைக்கணும். 16 செல்வங்கள் சொன்னீங்கல்ல, ஓகே இப்ப 16 வருஷ செல்வங்கிறது திசை ஏன்னு சொன்னாங்கன்னா குருகட்ட ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொன்னதுக்கு தான் குரு 16 வருஷங்க. அது Super, சந்திரனோட வீட்டுல தான் அந்த கிரகம் வந்து உச்சமாகிறது. அப்ப குரு 16 வருஷம், சந்திரன் 10 வருஷம். ஓகே அப்ப தாய் ஆக போகக்கூடியது ஒரு குழந்தை கருவுல உருவான உடனேயுமே நீ அம்மாவாக போற அப்படின்னு அந்த காலத்துல முன்னோர்கள் சொல்லுவாங்க. ம் அப்ப யாராருக்கெல்லாம் புத்திர பாக்கியம் இல்லையோ அவங்க மனையடி சாஸ்திரத்தை படி போய் குடும்பம் நடத்தணும்னா ஓகே அவங்க குழந்தை இல்லாதவங்க 10க்கு 16 ரூம் எடுத்து அந்த இடம் ஒரு வாடகை வீட்லயே இருந்தாலும் கூட 10க்கு 10 விட்டு 10க்கு 16 போயிடும். ஓகே அடி வந்துட்டு எண்ணி பார்க்கணும்னு சொல்றீங்க. அடி வந்து வரணும் இல்லைங்களா? 10 அடி இருக்கும், 16 அடி நீளம் இருக்கும், ஓகே 10 அடி அகலம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் எதனா மாறலாமா? அது பரவாயில்ல. 10க்கு 16 10க்கு 16. ஓகே அதுல வாழும்போது நிச்சயமா அவங்களுக்கு அந்த குழந்தை உருவாயிடும். சூப்பர் சார். அப்ப இந்த மனையடி சாஸ்திரத்துல 10க்கு 16ங்கிறது கிரகம் மேட்ச் ஆகுதுங்களா? ஆமா சார், அது கூட சேர்ந்து 10க்கு 16 மேட்ச் ஆகுது இல்லைங்களா? ஆமா சார். குருவும் 16 வருஷம் அதுக்குள்ளதான் இருக்குது. ஓகே சந்திரன் வீட்டுல தான் குரு உச்சமாகிறாரு. ம் திசையும் 16 வருஷம் தான் ஓடுது. ஓகே சந்திரனும் 10 வருஷம் தான் தாயாக போகுது. ஓகே அப்ப 10ம் இதுல ஒரு 16ம் சேரும் போது மனையடி சாஸ்திரம் வந்துருதுங்க. கண்டிப்பா சார். 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழுன்னு சொல்லி வாழ்ற யோகம் இதுக்குள்ள வந்து ஓகே ஒரே ஒரு ரூமுக்கு வாஸ்து எடுத்தாலே இவ்வளவு விஷயம் வருதே. ஆ வீடு பூரா வாஸ்து எடுத்தா எத்தனை செல்வத்தை கண்டுபிடிக்கலாம் சார். இப்போ 10க்கு 16 இருக்கிற ரூம்ல வந்துட்டு திருமணமானவர்கள் இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை இல்லாதவங்க இருந்தா கூட உங்களுக்கு குழந்தை பிறந்துருன்றீங்க. இப்ப பாருங்க, ஒரு சில பேர் உரமனைக்கு போவாங்க, ஓகே தாய் வீடு மாமா வீடு அத்தை வீடுன்னு போவாங்க. ம். ஆனா அந்த வீடு வாஸ்துப்படி இருக்கும். ம் எப்பவுமே உரமனைக்கார் வந்தாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஊட்ட ஒதுக்கி கொடுத்துருவாங்க. அங்க ஆ. வாழ்ந்து அங்க கன்சீவ் ஆயிருவாங்க. இன்னார் வீட்டுல போய் இது கன்சீவ் ஆச்சுன்னு பேர் வந்துரும். ஆமா சார். அப்போ அந்த வீடு வந்து அந்த வீடு மனையடி வாஸ்து நல்லா இருக்கறனால தானே அங்க எல்லா செல்வம் கிடைக்குது. ஓகே ஓகே 16 செல்வத்துல குழந்தை செல்வங்கிறது ஒண்ணு. ஒண்ணு. ஒரு சில பேர் அவங்க வீட்டுல வாழ்ந்திருப்பாங்க, கன்சீவ் ஆகாது. ஆனா ஓகே வாஸ்து பேசுறதுக்கு வருங்கன்னு. சூப்பர்ல சார். இது எவ்வளவு பெரிய விஷயம் இது. ஆனா நான் வாஸ்து போனது இல்லைங்க. நான் வீட்டுக்கெல்லாம் போய் ஓகே வாஸ்து பாக்குறது எனக்கு அது எனக்கு அந்த டைமும் இல்லை, நான் அதை பார்த்தது இல்லை. ஓகே ஆனா அதனுடைய சூட்சும ரகசியத்தை மக்களுக்கு கொடுக்கலாம்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா தாராளமா கொடுக்கலாம். இது அது ஏற இப்போ இது வந்து ஒரு பெரிய உதவி அப்படின்னே சொல்லலாம். அடுத்த வாட்டி இப்போ கட்டுறவங்க வந்து ஒரு ரூமை 10க்கு 16 வச்சு கட்டுங்கன்னு நல்லா சொல்லுவாங்க. சொன்னீங்க. 10க்கு 16 வச்சு அதான் கட்டினா 10க்கு 16 வச்சு கட்டினா கண்டிப்பா வந்துட்டு குழந்தை பாக்கியம் இருக்கும் இல்லையா? இதுதான் அந்த காலத்துலங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி குருன்னா குழந்தை தானங்க. குழந்தை. குருசாமின்னு ஒரு பேர் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? ஆமா சார், குருசாமி சொல்லுவாங்க. குருமார்களுடைய வீடுன்னு ஒண்ணு இருக்குமல்ல, ஆமா சார். குருவம்மான்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, ஆமா சார். எல்லாமே குரு அம்சம் தானே. ஆமா ஆமா அவங்க வீட்டுக்கு இவங்க ஒரு மணிக்கு போவாங்க, அங்க அவங்க வாழுவாங்க, சந்தோஷமா குழந்தை கன்சீவ் ஆயிடும். ஓகே ஏன்னா அந்த பேரே குரு அம்சம் இல்லைங்களா? ஓகே ஓகே அதனாலதான் நான் ஒரு யூடியூப்ல புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி நட்சத்திரக்கார வீட்டுல போய் ம் குழந்தை இல்லாதவங்க போய் ஒரு நாள் அங்க இருந்து தாம்பத்திய வாழ்க்கையில இருந்தாங்கன்னா கரு உருவாயிருன்னு சொல்லியிருப்பேன். ஓகே. ஏன்னா புனர்பூசம் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த வீட்ல அந்த நட்சத்திரக்காரங்க அந்த இருந்தா குரு அம்சம் அந்த வீடு இருக்குல்லங்க, ஓகே ஓகே குருவோட ஓகே பவர் சக்தி அவங்க வாங்கி பிறக்கும் போதே குரு திசையில அவங்க பிறந்திருக்காங்க. ஓகே அந்த அம்சம் கூட அந்த வீட்டுல தான் இருக்கும். அப்ப இவங்களுக்கு குருவோட குழந்தை 10ல குருவோட சக்தி 10ஆதனால ம். குரு இருக்கிற வீட்டுக்கு போனா குரு சக்தி கூடுமல்லங்கன்னு. சூப்பர் சார். ஆ. என்ன சார் பயங்கர ஈஸியா சொல்லிட்டீங்க. நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க எல்லாம் கேட்டா உங்க மேல கோவப்படுவாங்க போலயே. ஏதுங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லும்போது இது இது அம்மா, இது அந்த வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா அந்த இருக்கு. காலத்துல 27 நட்சத்திரத்தை விதவிதமா வாழ்றதுக்காகத்தாங்க 27 நட்சத்திரத்தை ஆ. பிரிச்சிருக்காங்க. சூப்பர். நீங்க நல்லா யோசிங்க, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் எத்தனை நாளைக்கு ஒருக்கா வருங்க? 28 நாளுக்கு ஒரு தடவை. 27 நாளைக்கு அப்புறம் வருதுங்கிறீங்க. ம். அந்த 3 நாள் இடைவெளி மட்டும் காரணம் அல்லங்க. 27 நட்சத்திரம் முடிஞ்சா மறுபடியும் கண்டினியூ ஆயிரும். அதனால அந்த 3 நாள் இல்லங்க. ஓகே சூப்பர் சார். என்ன சார் பயங்கரமா இருக்கு இது. ஹெல்த்தும் சேர்ந்து சரி, சயின்டிஃபிக்காவும் சரி, ரெண்டு சயின்ஸ் தாங்க இது. ஓகே. 30 நாள் ஒரு மாசம், ம் 27 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து உடம்புல இருந்து மாதவிடாய் வெளிவருது. ம் அந்த 3 நாள் இடைவெளியை கொண்டுட்டு போய் ஒரு கோயில் குளத்துக்கு போகக்கூடாதுங்கிறதுக்காக நட்சத்திரமே இல்லைங்களே. ஓகே
சூப்பர் சார். நட்சத்திரமே இல்ல. நட்சத்திரமே இல்லையே. 27க்கு மேல நட்சத்திரம் கொண்டு நட்சத்திரமே வந்தீங்க. இல்ல. அபிஜித் நட்சத்திரம்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அது Okay. இப்ப வரைக்கும் அது மதில் மேல் பூனையாவே இருக்குது. எப்படி ஆமா. அந்த நட்சத்திரத்தை பஞ்சாங்கத்துல கொடுக்கறது இல்ல. நாம எப்படி மக்களுக்கு சொல்ல முடியும்? கண்டிப்பா சார். அது இருந்துட்டு போகட்டும். ஆனா 27க்கு அப்புறம் ஏன்னா இப்ப நீங்க 27 லட்சத்துக்கு அப்புறம் அபிஜித் நட்சத்திரம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு திசை கொண்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. எங்க போறது? ஓகே. இல்ல திசை இல்ல. சூரியன் திசை சந்திரன் திசை 9 திசை. ஓகே. 3 நட்சத்திரம் 9 3 27 நட்சத்திரம் கொண்டு வந்தீங்க. அபிஜித்துக்கு எந்த திசை கொண்டு வருவீங்கன்னு அதுதான் சரி. இப்ப அபிஜித் நட்சத்திரத்துக்கு அப்ப திசை இல்ல. முடியாது. அப்ப சூரியன் திசை 6 வருஷம், சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். 120 வருஷத்துக்கு அப்புறம் ஆயிலே வந்து கொடுத்திருக்கா. இன்னொரு திசையும் இன்னொரு நட்சத்திரத்தை எங்க கொண்டு வரும்? இல்ல சார், எதுவுமே இல்ல. அப்ப நம்ம படிக்கிற அந்த காலத்திலேயே அது எல்லாம் இருந்திருக்கலாம். இன்னொரு சூரியனை கண்டுபிடிக்கலாம், இன்னொரு நட்சத்திரங்கள் பூமாதேவிக்கு வரலாம், வரட்டும். ஆனால் இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரப்படி வாழ்ந்துட்டு போங்கன்னு சொல்லித்தான் இந்த புனர்பூச விசாகம் பூரட்டாதி நட்சத்திரம் வந்து ராமர் பிறந்தாரு. ஆமா சார். அவருமே வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தானே தசரதனுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாம தானே வந்தார். அப்ப தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்ல. ஆமா. விஸ்வாமுத்திர குடும்ப ஜோசியர் கண்டிப்பா புத்திர யாகம் செய்தீங்கன்னா ஆண் குழந்தை பிறக்கும்னு சொன்னாரு. புத்திர யாகம் செய்து ராமர் பிறந்தாரு. சீதா தேவியை கல்யாணம் பண்ணி வச்சாரு. லவகுஷன் குழந்தைகள் பிறந்தது. அதுக்கப்புறம் சீதா தேவியை ராவண கடத்திட்டு போனாரு. அதை மீட்டெடுக்கிறதுக்காக ராமர் வந்து கோபப்பட்டு போய் இலங்கையை அழிச்சு சீதா தேவியை மீட்டெடுக்கும் போது ராவணனை அசுரனை அழிச்சாரு. அதை அழிச்சதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு பிரேத தோஷம் பிடிச்சது. அதை நிவர்த்தி பண்றதுக்கு விஸ்வாமித்திர கோயில வந்து நவகலச பூஜை பண்ணி தீர்த்த ஊத்துனாரு. இழந்த சக்தி மீட்டு வந்தது. அப்ப அவர் புனர்பூச நட்சத்திரக்காரு விஸ்வாமித்திர கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு. இந்த குரு அந்த குருவை பார்த்திருக்காரு இல்லைங்க. அது பெரிய பலம் இல்ல. பெரிய பலம். ஓகே. அப்போ வந்துட்டு ஒரு வீட்டுல புனர்பூசம் இப்ப நீங்க சொன்ன அந்த குரு சம்பந்தப்பட்ட நட்சத்திரக்காரர்கள் இருந்தால் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து ரொம்ப உதவியா இருப்பாங்கன்னு சொல்றீங்க நீங்க. அவங்க ஒரு சாதாரணமா ஒரு நட்சத்திரத்தை நீங்க நினைக்க வேண்டாங்கம்மா. ஒருத்தர் நீங்க வந்து இப்ப ஐயா ஒருத்தர் இந்த இடத்துல கூட இருக்கிறாருன்னா அவர் ஒரு நட்சத்திர தேவதையத்தை நீங்க பார்க்கணும். உங்களோட அவர் கூட வரும்போது உங்களுக்கு பின்னால ஒரு தெய்வம் வாழுது. ஒரு நட்சத்திரத்துக்கு ஒரு தெய்வம் வாழுதுங்க. 27 நட்சத்திரத்துக்கும் 27 தெய்வங்கள் வாழுது. நம்ம கூட ஒருத்தர் பயணம் பண்றாருன்னா ஒரு தெய்வம் வாழுது. ஒருத்தர் பார்த்த உடனே கோபம் வருது, ஆனா சண்டையை நம்ம கட்டலீங்களே. அப்ப அந்த கிரகத்துக்கு இந்த கிரகத்துக்கு பிடிக்கல. இந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பாடாபதி நட்சத்திரம், அதனால எதிரியா மாறிக்கிறப்ப அது சண்டையே போடல. ஆனா என்னமோ தெரியல, இவரை பார்த்தா எனக்கு நெகட்டிவா தெரியுது. ஆறா செட் ஆகலையே இல்லைங்க. பார்த்து சொல்றாங்க சில பேரு. ஆறா செட் ஆகல, நீ கொஞ்சம் தள்ளி நில்லு அப்படிங்கிறாங்கல்லங்க. உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலைங்கிறாங்க. ஆனா இது சண்டையே போடல. நம்ம இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸே ஆகல, ஆனா அவரை பார்த்தா பிடிக்கலைங்கிறான் இல்லைங்களா. ஒரு ராங் கால் வந்தாலும் கூட என்கிட்ட அவர் ராங் கால் நீங்க ஏங்கம்மா சொல்றீங்க, நான் எங்கம்மா ராங்கா இருக்கேன், நீங்க பேசுறது ராங் கால் இல்ல. அதனால ராங் காலுங்கிறத விட எனக்கு நீங்களும் ஒரு இந்த நேரத்துல இறைவன் எங்கூட பேசுறதுக்காக அனுமதி கொடுத்திருக்கிறார். தப்பான நம்பர் அல்ல. நாம தப்பா நினைச்சிட்டோம், மனிதர்களை மாத்திட்டீங்க நீங்க நினைக்கிறீங்க. நம்பரே நீங்க கரெக்டா போட்டிருந்தாலும் நான் தான் உங்களோட பேசுனேன். எப்படி ராங் கால் ஆகும்? தப்பா இருந்திருக்காது. தப்பா இருக்காது. இப்ப நான் பேசுறேன், யாருங்க பேசுறதுன்னா நான் சோமாரிமுத்து பேசுறேங்கிறீங்க, ராங் கால் சார் வைங்க அப்படிங்கிறாங்க. நான் சண்டை போடவில்லை, நீங்க கூப்பிட்டீங்க, நான் ராங் கால்னு சொன்னேன். ஆனால் நீங்க என்னோட பேசுற அலோடு சொன்னாலும் கூட இன்னைக்கு காதல கேட்கணுங்கிற விதி ஏற்கனவே ஒரு ஓரத்துல எழுதப்பட்டது. அதுவும் இன்னைக்கு பேசித்தான் ஆகணும் விதி. அப்ப ராங் நம்பர் இல்லைங்க, ராங் நண்பர்கள் நீங்க நினைச்சிட்டு அப்படி அல்ல. எல்லா மனிதர்களுமே நம்மளுக்கு சொந்தம். எல்லாரும் நம்ம உறவுங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா. சரி, அதுக்கு பின்னாடி 100 வருஷம் போனா 1 லட்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி 100 வருஷம் போனா 100 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா 50 பேர் தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு பின்னாடி போனீங்கன்னா 2 பேர் இருந்திருப்பாங்க. அங்கிருந்து வந்ததே இத்தனை ஜனங்கள். எங்க தப்பிப்பீங்க? எங்கேயும் மிஸ் ஆகாது. எல்லாமே நம்ம கூறு வச்சு அங்கங்க ஊர் பேர் எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்கிறோம். ஆனா ஜீன் ஒண்ணுதான். அதுல இருந்து நம்ம வந்து இந்த உலகத்தை காமிச்சு கொடுத்து. அதனால எப்பவுமே மனையடி சாஸ்திரம் என்பது நம்ம வீட்டுக்கே இவ்வளவு தூரம் வாஸ்து பார்த்து வாழுங்க நம்ம சொல்றோம்னா, ஒரு கோயில் 1000 வருஷம் இருக்கிறதுக்கு எப்படி வாஸ்து பார்த்திருப்பாங்க? அது கோயிலுக்குன்னு ஒரு தனி வாஸ்து இருக்கு. அத தேவ பிரசன்னம் நீங்க கொடுக்கும் போது தேவ வாஸ்துன்னு ஒண்ணு இருக்கு. அது தெய்வ வாக்கு கருவறைக்கு அந்த பாயிண்ட்.